மக்களவையில் ராகுல் காந்தி பேச இன்றும் அனுமதி மறுக்கப்பட்டதால் அவை நடவடிக்கைகள் 5வது நாளாக முடங்கியது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த வாரம் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது உரையாற்றிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்தியா சீனா மோதல் குறித்து முன்னாள் ராணுவ தளபதி நரவானே எழுதிய நூலில் குறிப்பிடப்பட்டிருந்ததை மேற்கோள் காட்ட முயன்றார். இதற்கு மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து திரு ராகுல் காந்தி பேசுவதற்கு ஓம் பிர்லா அனுமதி மறுத்தார். இதனை கண்டித்து மக்களவையில் அமளியில் ஈடுபட்டதாக கூறி எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பிரதமர் பதிலளிக்கவில்லை. ஆனால் மக்களவையில் பிரதமர் மீது எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பெண் எம்பிக்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததால் அவைக்கு வரவேண்டாம் என்று பிரதமரை தாம் அறிவுறுத்தியதாக ஓம் பிர்லா விளக்கமளித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இந்நிலையில் இன்று காலை மக்களவை கூடியதும் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை அமளி தொடர்ந்ததால் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகல் 2 மணிக்கு அவை மீண்டும் கூடிய போதும் பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்க கோரி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முழக்கங்கள் எழுப்பியதால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே பிரதமரை தாக்க எதிர்க்கட்சி பெண் எம்பிக்கள் திட்டமிட்டிருந்ததாக மக்களவைத் தலைவர் கூறிய குற்றச்சாட்டை மறுத்துள்ள காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் சீன ஊடுருவல் குறித்து விளக்கம் அளிப்பதற்கு பயந்தே பிரதமர் மோடி அவைக்கு வரவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். நடுநிலைமையை தவறிய ஒரு மக்களவைத் தலைவரை பார்த்ததே இல்லை என அவருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இந்த பின்னணியில் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவது தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு எதிராக திமுக எம்பி திருச்சி சிவா உரிமை மீறல் தீர்மானம் கொண்டு வந்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் அறிக்கை வெளியிடுவதற்கு முன்பே பியூஷ் கோயல் செய்தியாளர் சந்திப்பு நடத்தியது விதிமுறை மீறல் என அவர் நோட்டீஸ் அளித்துள்ளார்.